நட்சத்திரமாக வரக்கூடிய இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நிகழக்கூடிய குரு பயிற்சி கஜகேசரி யோகம் அப்படிங்கிற யோகத்தோடு ஆரம்பிக்க இருக்குது. இந்த கஜகேசரி யோகத்துக்கு என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அரசு பதவிகள், அரசாங்கம் ரிலேட்டடான ஒரு தொழில், ஒரு வேலை, ஒரு லாபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த அமைப்பில் வர்றது அப்படிங்கிறதுனால நீங்கள் ப்ரைவேட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்குள்ளே போவீங்க. இல்லை அப்படின்னாலும் அரசு மானியம், அரசுக்கிட்டேருந்து ஒரு பெரிய உதவிகள் கிடைக்கிறது போன்ற அமைப்புகள் இருக்கும். தாய் மகனிடையே உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன கசப்புகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கட்டிடம், இயந்திரம், பொறியியல், மருத்துவம் இந்த 4 துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்போ அல்லது தொழிலில் மிகப்பெரிய நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு வளர்ச்சியோ இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இந்த 12 மாதத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் வளர்த்து விடாமல் போகாது. அதே சமயத்தில் கடன் வாங்கக்கூடிய யோகங்களும் வரும். கடன் வாங்குறத தவிர்த்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நீங்கள் பழைய ஒரு கொடுத்து வச்சிருந்த பணம் கூட வசூலாகிறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு. பணம் உங்கள் கையில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தணும், சேமிப்புகளை அதிகப்படுத்தணும். எந்த இடத்துல எதுக்காக பணத்தை சேமிக்கிறோம் அப்படிங்கிறது நான் தெளிவாக இருக்கணும். பணம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கையால் தெரியாது அப்படின்றது தான் உண்மை, புனர்பூச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ பணத்தை கையாண்டிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி திருமணத்துக்கான அமைப்பு, குழந்தைக்கான அமைப்பு, இது எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். வீடு, குழந்தை, திருமணம் போன்ற விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக அமையும். ஸோ உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான யோகங்கள், பாக்கியங்கள் இதெல்லாம் கிடைக்கும். வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலைக்காக நீண்ட காலம் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சரியான ஒரு இடத்துலேருந்து நீங்கள் எந்த துறை சார்ந்து வேலை தேடுறீங்களோ அது கிடைக்கும். ஆனால் அந்த வேலை அரசோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அரசு உதவி பெறக்கூடிய ஒரு அமைப்பிலேயோ அல்லது நேரடியாக அரசாங்க வேலையாகவோ அது கண்டிப்பாக இருக்கும்.